திருப்பூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று தஞ்சை மாவட்டம் வல்லம் 4 வழி சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாடா ஏஸ் வாகனம் மீது மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் டாடா ஏஸ் வாகனத்தில் இருந்த இரும்பு கம்பிகள் பேருந்தின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு பயணிகளின் உடலில் பாய்ந்தது. பேருந்தின் முன்பக்கத்தில் இருந்தவர்களின் உடலில் பல்வேறு இடங்களில் இரும்பு கம்பிகள் துளைத்தன. இந்த கோர விபத்தில் பேருந்து ஓட்டுநர், சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர், 7 பெண் பயணிகள் உட்பட 9 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் ஒருவர் உயிரிழந்தார். விசாரணையில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த டாடா ஏஸ் வாகனம் எச்சரிக்கை விளக்கை ஒளிர செய்யாமல் இருந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதனால் சாலையின் ஓரத்தில் டாடா ஏஸ் நின்று கொண்டிருந்தது தெரியாமல் பேருந்து ஓட்டுநர் மோதியுள்ளார். அத்துடன் டாடா ஏஸ் வாகனம் சாலையின் ஓரத்தில் நிற்பதை கவனித்து நடத்துனர் ஓட்டுநரிடம் கூறியதாகவும், உடனடியாக நிறுத்த முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தின் டயர் வெடித்து விபத்தில் சிக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. விபத்தில் சிக்கிய திருப்பூர் கும்பகோணம் அரசு பேருந்தின் டயர் கடந்த வாரம் பஞ்சர் ஆகியுள்ளது. இதனால் மாற்றப்பட்ட டயர் ஏற்கனவே தேய்மானமாகி இருந்த வேறொரு பேருந்தின் டயர் என்று சொல்லப்படுகிறது. தேய்மானமான பேருந்தின் டயர் ஒரு வாரமாக மாற்றப்படாமல் இருந்த காரணத்தினால்தான் திடீரென பிரேக் பிடித்ததும் டயர் வெடித்ததாக சொல்லப்படுகிறது. பேருந்துகளை பராமரிக்கணும், டயர் உள்ளிட்ட உதிரி பாகங்களை வாங்கி கொடுக்கணும். அதே நேரத்தில் பழைய வயதான பேருந்துகளை உடனடியாக மாற்றி கொடுக்கணும். எந்த பணியிடமையிலையும் பேருந்துகளுக்கு தேவையான அத்தியாவசியமான உதிரி பாகங்கள், தரமான பாகங்கள் இருக்கிறதில்லை என்பதுதான் உண்மை. இதனிடையே மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை பார்வையிட்ட வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு விபத்திற்கு பேருந்து பராமரிப்பின்மை காரணம் என்பதை மறுத்தார். பஸ்ஸில் நல்லா இருக்கு, கண்டிஷனில் தான் இருந்துச்சு, அதனால ஒன்றும் கிடையாது, எந்தமான பாதிப்பும் கிடையாது. விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது தானேங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் நடக்கிறது தானே, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஆனால் பஸ் நல்ல கண்ட்ரோலில் வந்ததுனால தான் நல்லபடி அங்கேருந்து வந்திருக்கு, அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இதனிடையே இந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.